ஹலோ ஆல், நேற்று ஆடி 2வது வெள்ளி ஈவினிங் ஆனதுக்கப்புறம் வாசல்லாம் தெளித்து தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வாசல் படியில் வச்சுட்டேன். அப்படியே நெய்வேத்தியமாக வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாமே வச்சுருந்தேன். போன வாரம் சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த வாரம் கூழ் வச்சு படைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு கீழே போயிருந்தோம். வேப்பிலை இல்லை, போன வாரம் கட்டினது காஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு பெரிக்கலாமேன்னு போயிருந்தேன். ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க கூட. எனக்கு வேப்பிலை பெருக்கி ஹைட் எட்டாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்திருந்தாங்க. வேப்பிலை பறித்து கொடுத்துட்டு அப்புறம் நாவப்பழம் மரம் பக்கத்துலேயே இருக்க அங்கேயுமே நாவப்பழம் பறித்து கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் பழுக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. இனிமேல் பசங்கள்லாம் பறிச்சிடுவாங்க. எனக்கு மட்டும் ஒரு 4-5 பழம் பறித்து கொடுத்துருந்தாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். மேலே வந்ததுமே கூழ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிட்டு வைக்கிறதுக்கு ஸ்பேஸே இல்லை. ஒரு வழியாக ஃபைனலாக ஒரு ஸ்பேஸை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் தூப ஆராதனைலாம் காட்டி விளக்கெல்லாம் ஏற்றி சூப்பராக படைச்சிட்டேன். ஏதோ நேற்று வீடை பார்க்குறதுக்கே அவ்வளோ பாசிட்டிவாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துட்டால் மட்டும் எங்கேருந்து தான் வீட்டுக்கு இவ்வளோ அழகு வருதுன்னு எனக்கே தெரியல. என்னோடய வீடை பார்த்தா எனக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு பூஜை ரூமை நான் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பேன். உங்களுக்கு பிடிக்குமா என்னோடய பூஜை ரூம்னு கமெண்ட்